ஏற்கனவே அமெரிக்கா, இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் மேல டாரிஃபை விதிச்சிருக்காங்க. இதனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டும் சரி, இந்தியாவோட பங்குச்சந்தையும் சரி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இந்த சூழ்நிலையில ரஷ்யா கிட்ட இருந்து பொருட்கள் வாங்குற இல்ல ரஷ்யா கூட ட்ரேட் வச்சிருக்கிற எந்த நாடுகளா இருந்தாலும் சரி, அவங்க மேல 500% வரைக்கும் வரி போட்டதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கான வேலைகள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்படி இந்த 500% டாரிஃப் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஒருவேளை இதை நடைமுறைக்கு படுத்தினாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அதன் மூலமா என்னென்ன தாக்கங்கள் வரும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல தொடர்ந்து ஒரு போர் சூழல் நிலவிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல உக்ரைனுக்கு ஆதரவா தான் அமெரிக்கா செயல்படுறாங்க. சோ ரஷ்யா இந்த போரை கைவிடணும், அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆயுதமோ இல்ல சப்போர்ட்டோ கிடைக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா விரும்புறாங்க. இதனால ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் மட்டும் இல்லாம ரஷ்யா கூட யாரெல்லாம் ட்ரேட்ஸ் வச்சுக்கிறாங்களோ அவங்களையும் அமெரிக்கா டார்கெட் பண்றாங்க. ஏன்னா ரஷ்யா கூட நீங்க ட்ரேட் வச்சுக்கிறதுனால தான் ரஷ்யாவுக்கு பணம் வருது. ஸோ அந்த பணம் வர்றதுனால அவங்க நிறைய ஆயுதங்கள் வாங்குறாங்க. அதை பயன்படுத்தி அவங்க உக்ரைனை அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட ஒரு தாட்டா இருக்கு. ஸோ இதனால ரஷ்யா கூட சம்பந்தப்படுற, ரஷ்யா கூட ட்ரேட்ஸ் வச்சுக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்கள ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புறாங்க. ஸோ அதன் ஒரு தாக்கம் தான் ரஷ்யா கூட ட்ரேட்ஸ் வச்சிருக்கிற எல்லா நாடுகள் மேலேயும் 25% வரைக்கும் வரி போட்டது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஏற்கனவே 25% டாரிஃப் இருந்தது, ரெசிப்ரோக்கல் டாரிஃப். இன்னொரு பக்கம் ரஷ்யா கூட நம்ம ட்ரேட் வச்சுக்கிறதுனால அடிஷ்னலா ஒரு 25% டாரிஃப் போட்டு இப்போ 50% அப்படின்னு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கால வரி போட்டிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த 500% டாரிஃப்ன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே காரணம் தான், ரஷ்யா கூட எந்த நாடுலாம் நட்புறவில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட ரஷ்யா கூட யாரெல்லாம் இந்த கச்சா எண்ணெய் வாங்கி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் 500% நம்ம டாரிஃப் விதிக்கணும் அப்படின்னு குடியரசுக் கட்சியின் சார்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இது மசோதாவாக தான் இருக்கு. இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களும் ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மசோதாவுக்கு ஒப்புதலும் கிடைச்சிரும் அப்படின்னு அமெரிக்க வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு ஒப்புதல் கொடுத்து இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா சைனா, பிரேசில், இந்தியா மாதிரியான யாரெல்லாம் ரஷ்யா கூட கச்சா எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே 500% டாரிஃப் விதிப்பாங்க. அப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த பொருளுக்கு 500% வரி போடுவாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ 50% அப்படின்னு இருக்கிறது 500% மாறப்போகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நம்பர் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதன் மூலமா எக்ஸ்போர்ட் பிசினஸ் கடுமையான அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியுது. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவங்க கடுமையான அளவில் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த யூஎஸ்க்கான எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவை காட்டிலும் சீனாக்கு இது ரொம்ப பெரிய இழப்பா இருக்கும் இந்த 500% டாரிஃப் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தினாங்கன்னா. ஏற்கனவே இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும் அப்படின்னு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. அதை தொடர்ந்து இந்தியாவுமே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை குறைச்சிட்டு அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் ரஷ்யா கூட இருக்கிற அந்த ட்ரேடை கம்ப்ளீட்டா நிறுத்த சொல்லி தான் அமெரிக்கா கிட்ட இருந்து அழுத்தம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சரி, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஒரு ட்ரேட் வச்சிருக்காங்க, அதனால அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதோட தாக்கம் இந்தியாவில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நிச்சயமா பங்குச்சந்தை பாதிக்கப்படும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த 50% டாரிஃப் வந்ததுக்கே எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிசினஸாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிசினஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கடுமையான அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த சூழ்நிலையில் இப்போ 500% டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்டர்ஸ் எல்லாமே கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனோட ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி இந்திய பங்குச்சந்தையில ஒரு கடுமையான வொலாட்டிலிட்டி இருந்ததை பார்த்தோம். 26,300 தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்த நிஃப்டினுடைய வேல்யூ கடந்த சில தினங்களாவே குறைய ஆரம்பிச்சது. அதுலயும் குறிப்பா ஜனவரி 8ஆம் தேதி 26,000 அப்படிங்கிற அந்த பெஞ்ச்மார்க் நம்பரையும் தாண்டி கீழே 25,800 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பங்குச்சந்தையில் அதோட இம்பாக்ட் உடனடியாக இருந்தது அப்படிங்கிறது தான் விசிபிளாக நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. இன்னுமே இந்த ஒரு 500% டாரிஃப் அப்படிங்கிறது மசோதாவாக தான் இருக்கு. அது இன்னும் நடைமுறைப்படுத்தலை, அதுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. பட் அதுக்கே மார்க்கெட்லாம் ரியாக்ட் ஆகுது. ஒருவேளை இதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா இது எங்கெங்கெல்லாம் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்களோட அடுத்தடுத்து இந்த நடவடிக்கையை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸை சொல்லுங்க.